பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னா போக்குவது என்பது அர்த்தம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பாவத்தினால இன்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும்னு சொல்கிறார். இப்போ சிவதர்மம் கெடுத்தானை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சிவதர்மம் பண்ணுறா, அதை போய் கெடுக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன வரும்னா ஞானமின்மை அப்படிங்கிற ஒரு தோஷம் வரும். ஞானமின்மைன்னு என்ன அப்படின்னா, இப்போ நல்லா படிக்கவே முடியாது. அவள் வம்சத்தில் வரவா ஒரு நன்னா படிக்க மாட்டாள், ஒரு முதல் மார்க்கு எடுக்க முடியாது. காரணம் என்ன, தோஷம் வருங்கிற. அது மாதிரி தாய் தந்தையரை மதிக்கலை, அப்பா அம்மாவை மதிக்காமல் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தோஷம் சொல்கிறேன். அந்த தோஷம் என்ன அப்படின்னா, அவளுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறான். உடலால் நலனை அவளால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறான். அந்த அழுக்கை போக்குவதற்கு செய்யக்கூடியது பரிகாரங்கிறது. அப்போ பரிகாரங்கிறது பலனுடையது தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது சில நேரங்களில் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியாத போயிடும். சரி, அப்படி செய்ய முடியாத ஒரு நிலை வருகிறது அப்படின்னு சொன்னால் சமஸ்த பிராயச்சித்தம்னு சொல்கிறார். சமஸ்த பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னா, எல்லாத்துக்காகவும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருநாமத்தை எண்ணி இருத்தல் அப்படிங்கிறது சமஸ்த பிராயச்சித்தம்னு சொல்கிறார். அனைத்தையும் புனிதமாக்குகிற தன்மை சிவபெருமானை மனதிலே எண்ணி வழிபடுவோருக்கு உண்டுங்கிறார். எவ்வளோ பெரிய பரிகாரமோ அந்த மனசில் எண்ணி மானச பூஜை, சிவமானச பூஜான்னு அதை சொல்லுவாள். அந்த சிவமானச பூஜையை முறையாக நாம் பயின்றோ அல்லது கேட்டோ அல்லது உணர்ந்தோ நாம் வழிபடுவோமே ஆனால் இந்த பரிகாரம், நீங்கள் எந்த பரிகாரம் ஒன்றாலும் முடிஞ்சதை நீங்கள் பண்ணணும், முடியாத போது இதை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல வசதி உள்ளவா இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய ராஜா இருக்கார், அவர் பரிகாரம் பண்ணணும்னா கோயில் கட்டணும். ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டி இருக்கிறார், அவருக்கு பண்ண முடியாதுன்னா அவர் சாமி தூக்கணும். அப்போ அவரவர்களுக்கு வினைக்கு தக்கவாறு அந்த பரிகாரம் அமைய வேண்டும். நல்ல ராஜாவானவர் நான் சாமி தூக்குறேன் அதனாலலாம் வராது, அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. அவர் 10 கோயில் கட்டினா தான் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அவளுக்கு தகுந்த பாவம் வரும், அந்த அளவு இருக்கும். அந்த அளவு சார்ந்து பாவம் புண்ணியம் சார்ந்து தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியுமே தவிர சாமானியமாக ஒருத்தருக்கு சொல்கிறது இன்னொருத்தருக்கு ஒத்து வராது. பரிகாரங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான தனி விஷயம். ரெண்டாவது அந்த சாஸ்திரம், அதை சொல்லக்கூடிய ஞானியினுடைய பக்குவம், அதெல்லாம் சார்ந்து தான் அது. லௌகீகத்தில் வழக்கேற்றுறதுனால எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டுன்னு சொல்லியிருக்கேன். சமஸ்த பிராயச்சித்தம் தீபம், அது மாதிரி சில இடங்களில் சமஸ்த பிராயச்சித்தம் நமஸ்காரம்னு சொல்லியிருக்கா. கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ, அது சமஸ்த பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த பரிகாரம் செய்ய இயலாத சூழ்நிலையில் அது அந்த பரிகாரத்தை செய்ததனால் உண்டான பலனை பெற்றுத்தர வல்லது என்று சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்திருக்கிறது.